அதான்ப்பா சொல்கிறோம் நேற்று மீன் கிடக்கா வயல இல்லைப்பா எல்லாம் சேர்த்தாச்சு. பிளாக் கலரில் இருக்கு. இது வந்து மடவரா வராப்புல மீன் பாருங்க எந்த பாருங்க அது எப்படின்னா 1 வீக் கழிச்சு வருவாங்க திரும்பி மீன். இப்போ போயிடுவாங்க இவங்க போயிட்டு அப்புறம் நாளைக்கு மீன் வரவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை வரவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போட்டு வரும். ஓ அது போன வாரம் போட்டு இந்த நாளைக்கு வருமோ? ஓகே ஓகே. இப்போ இவங்க இந்த வீக் போனாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க வருவாங்க. ஆமாம் சரி சரி ஓகே ஓகே. இதான் அவங்க ரொட்டீனு. ஆமாம் டெய்லியும் போயிட்டு காலைல டெய்லியும் போயிட்டு ஒரு போட்டு இருக்கு. ஆனால் நம்ம பெரிய போட்டு வந்து மீன் 1 வீக் ஆகும் அவங்க போயிட்டு வர 1 வீக் ஆகும். அதாவது சின்ன சின்ன போட்லாம் போயிட்டு வந்துடும். சின்ன சின்ன போட்டு பாக்ஸ் கெப்பாசிட்டி போட்டு மீன் எந்த பாக்ஸ் எதுனா பாக்ஸ் உள்ள இருக்கு. இந்த ஐஸ் பாக்ஸில் இது மீன்லாம் எடுத்துகிட்ட மாதிரி போட்டிங்கில் வச்சுருவாங்க. போட்டிங்கில் வச்சுருவாங்களோ? ஐசி டீசல்லாம் ஏற்றுறாங்க. சரி ஓகே ஓகே. போட்டுக்கான ஜாமான்லாம் எடுத்து வாங்கிட்டு சரி ஓகே அது மாதிரி தொழிலுக்கு கிளம்பிடுவாங்க. கைஸ் தெரியுதா? ஆக்சுவலி இப்போது இங்கே ஃபுல் அந்த லென்த்து ஃபுல்லாமே போட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் போட்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு லைன் தெரியுதா? அந்த லைனை அதுக்கு பக்கம் அதுக்கு அந்த சைடு தான் பீச். ஆக்சுவலி இந்த லைனை ஆக்சுவலி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அலை அடிக்கும்ல. அலை அடிச்சுன்னா இங்கே இருக்க போட்லாம் உங்களுக்கு அப்படியே மேலே கீழே போயிட்டு வரும். இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும்னால அவங்க அந்த இது போட்டிருக்காங்க. அந்த லைன் அந்த கல் மாதிரி ஜல்லிலாம் போட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து அலை இருக்காது. அந்த இதுக்கு முன்னாடி அந்த அலை தெரியுதா? அலை முடிஞ்சிடும். இந்த சைடு வந்து அலை வராது. ஸோ அதனால் அந்த கல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வேலை தான் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா இது கேப்டன் எங்கே இருப்பாங்க பார்ப்போம். இங்கே தான் ஆக்சுவலி அவங்க வண்டி ஓட்டுற இடம் இருக்குது. அது தெரியுதா? இது ஆக்சுவலி டிரைவர் பிளேஸு. இங்கே தான் கேப்டன் ஓட்டுவாங்க நினைக்கிறேன். அவங்களோட இது பூஜை இருக்குது. கியரு அவங்களோட ஸ்டியரிங் பாக்ஸ் இருக்குது. நான் ஓகே தேங்க்யூ. நேற்று பார்த்தோம்ல கரிமீன். ஆக்சுவலி நம்ம நேற்று ஃபிஷ் பிளாக் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நம்ம இங்கே மெரினாவில் சாப்பிட்ருப்போம். இந்த மீன் தான் சாப்பிட்ருப்போம். பொரிச்சு தந்துருப்பாங்க. குட்டி நகரம் தான் அதிகமாக கண்டப்படுது. இங்கே அவங்களும் நகரம் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி மார்னிங் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆயிடுச்சு. நம்ம காசிமேடு வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். அதை இன்னும் நம்ம சுறா மீன் பார்த்தோம். போட்டுக்குள்ளெலாம் போயிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க இன்னும் அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து 6-7 வரைக்கும் இந்த 7 o'clock வரைக்கும் இந்த இது வேலை போய்கிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் சேலர் வருவாங்க, அவங்க வாங்கிட்டு போவாங்க. ரீட்டெயிலரு ஹோல்சேல் தெரிஞ்சது இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்காங்களா? அந்த மீன் அள்ளி போடுறாங்களா? காய்ஸ் அந்த போட் எடுக்கிறாங்களா? இந்த போட்டை எடுத்துகிட்டு அது அப்படியே வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு அடுத்து இங்கிட்டு நிற்கிது இப்போ லைனில். அப்படியே அந்த போட்லாம் அப்படியே உள்ளே வந்து அதில் இருக்கிற லோடெலாம் இங்கே இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த போட்டு காலியாச்சுன்னா திரும்பியும் அவங்க திரும்பி கடலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. இங்கே வந்து நம்ம இங்கே எதில் பார்க்க முடியும்? நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் இங்கே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இங்கே 1-2 தான் பார்ப்போம். பட் ஆனால் இங்கே அப்படியே ஒரு டன்னால் அள்ளிட்டு போகிறாங்க. ஃபோன் பண்ணுறப்போ இது வந்து இந்த பிரிட்ஜு பேர் ஆக்சுவலி நம்ம இப்போ அதான் ரோடு மெயின் ரோடு ஆகும். அந்த ரோட்டில் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த இது வந்து இது இந்த தொண்டி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் அந்த அது வரைக்கும் போகுமா. இங்கேயும் மார்க்கெட் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணி ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் சொன்ன புரிஞ்சா அந்த ட்ரம்மாக இருக்குல்ல, அந்த ட்ரம்மெலாம் மீன் அள்ளி போட்டு கடலில் இருக்கும்போது கீழே அவங்ககிட்ட ஃப்ரீசர் இருக்குது போட்டுக்குள்ளே. அந்த ஃப்ரீசரில் உள்ளக்க வச்சுருவாங்க ட்ரம்மெல்லாம். இதே சின்ன போட்னா 1 டேஸில் இப்போ நைட்டு இப்போ கிளம்புறாங்க, காலைல கிளம்பிடுவாங்க. இப்போது போயிட்டு நைட்டு வந்துடுவாங்க. நைட்டு ஒரு 2 மணிக்கு இங்கே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இதே இதோட பெரிய போட்லாம் இருக்காங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போட்டு
அந்த மாதிரி போட்லாம் போச்சுன்னா இப்போ இன்றைக்கி போச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு தான் வருன்றாங்க. அவங்களாம் இன்னும் நிறைய ட்ரம் அள்ளிட்டு போய் கீழே ஃப்ரீசர்லாம் பேக் பண்ணி அங்கே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் அதே ப்ராசஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்மெல்லாம் தெரியுதா, இப்போ மேலே எவ்வளோ ட்ரம் இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு இதுவும் பெரிய ட்ரம், இது பெரிய போட்டு தான் நினைக்கிறேன். இதுவும் போயிட்டு வர 1 வீக் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கிட்டு திரும்பினாலும் போட்டு தாங்க இருக்கு. அடுத்தடுத்து லோடு வந்துகிட்டே இருக்குது. ஒன்றா அவங்க எடுக்கிறாங்களா, அப்படியே இருக்கிறத இங்கிட்டு கொட்டுறாங்க, அப்படியே இங்கிட்டு போகுது. இந்த இவர் வந்துட்டு அள்ளி போட்டு போகிறாரு. எங்கே ஒரு கப்பல் இருக்குது பாரு, ஒயிட் போட்டு. அது ட்ரைனிங் போட்டு. ட்ரைனிங் கப்பல் அந்த ஃபிஷர் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்க எப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறது எப்படின்னு கப்பலில் கற்றுக் கொடுக்குது. அது மீன் பிடிக்கிறது தான். சரி இப்போ நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கா? கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ சும்மா அந்த காற்று வருப்பா, அதில் கடல் இதுவாக இருக்கிறதுனால இப்போ எட்டு உள்ளே போட்டு ஆங்க போட்டேன். ஓகே, அப்படிலாம் அங்கிட்டு போயிருமோ? ஆமாம், வெளியே போயிட்டு இந்த மாதிரி தான் தொழில் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்களா. வெளிநாட்டுக்கு யாரும் புரியல. இப்போ சைஸ் பசங்கள்லாம் இங்கே படிக்கிறானுங்களா, ஃபிஷர்மேன் இதுக்கு படிச்சு இதுமாதிரி தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆமாம் எந்தெந்த இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் அங்கே கற்று கொடுத்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டானா அங்கே ஈஸியாக எடுத்துப்பாங்களா. புரியுது. அப்போ அது ட்ரைனிங் போட்டு. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே இருக்க ட்ரைனிங் தர இடம். இங்கே எல்லாம் வெளியேருந்து வராங்க, வெளிலேருந்து வந்து இதுக்குன்னு படிக்கிறாங்களா. ஓகே, படித்து இவங்க ஃபஸ்ட் ட்ரைனிங் அனுப்பிச்சு அந்த அதுக்கேற்ற சம்பளத்துக்கு எந்த ஊரில் எங்கே இது பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களே அங்கே பிளேஸ்மெண்ட் சேர்த்துப்பாங்க. சரி, ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. அது மூலயமா அனுப்பிச்சிடறாங்க. ஈஸியான ஃபீஸ் கம்மி. அப்படியே ஃபீஸ் கட்டி படிக்கணுமா? அது ஃபீஸ் கட்டி ஃபீஸ் வந்து நம்மளுக்கு மாதம் தான் நம்ம இவ்வளோ இப்போ 1 லட்ச ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபா மாதம் நம்மளுக்கு இவங்க பணமே இவங்க கொடுத்துருவாங்க. இவங்க வந்துடும், ரீஃபண்ட் வந்துடும். மார்னிங் இவங்கள்ட்ட வந்தோம் பிரதர்கிட்ட. மார்னிங்கே வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க மார்னிங்கில் ஒரு 5 o'clockலாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மீன் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. சரி அதான் ஒதுங்கிட்டோம். சரி ஒதுங்கின இடத்துல கரெக்டாக ஒரு ஹோட்டலு, சரி அதான் சாப்பிட்ருவோமேன்னு சொல்லி தான் சாப்பிட்டது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்குன்னா டைம் கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. ரெடி பண்ண காய்ஸ் அப்படியே இந்த இதில் சாப்பிட்டுட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஆக்சுவலி அது வெஜ் பிரியாணி தான், பட் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். என்ன இது கீழே பாம்பான்னு பார்த்தா ஃபிஷ்ஷு. இது என்ன ஃபிஷ்ஷு? திருக்க இது வந்து பிளாக் கலர் திருக்கான்னு நினைக்கிறேன். சரி கைஸ், ஆக்சுவலி இங்கே நம்ம விசாரிச்சோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன ப்ராசஸ்ஸு, எப்படி நடக்குது, என்னென்ன எல்லாம் சொன்னாங்க அவங்களும். இப்போ ஆக்சுவலி இங்கே மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மழை பெய்யுது. ஸோ அதனால் இந்த vlog இதோட நிறுத்திக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலில். அது மூலிமா நம்ம சேனலில் இன்னும் நம்ம க்ரோத் அதிகமாக கிடைக்கும். அடுத்து எனக்கு போகிற வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.